ஸ்மால் சி ஜி மற்றும் E²/4πε0 அளவுகளை கொண்டு உருவாக்கக்கூடிய நீளத்தின் பரிமாணங்களை கொண்டுள்ள அளவீடு எது? இந்த ஸ்மால் சிங்கிறது ஒளியின் திசைவேகம், கேபிட்டல் ஜிங்கிறது இயற்பியல் மாறிலி, ஈங்கிறது மின்னூட்டம். ஸோ உங்களுக்கு வந்து நீளத்தின் பரிமாணம் ஒத்துணும் அப்படின்னா, அந்த நீளத்தின் பரிமாணம் கேபிட்டல் எல் இருக்குதுல்ல, அது இடது பக்கமும் பாக்கி எல்லாத்தையும் வலது பக்கமும் கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள அந்த பரிமாண அடுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, அதுக்கு கண்டுபிடிக்கணும். ஏபிசி அல்லது பிக்யூஆர் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏபிசி வச்சுருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்கு வந்து பரிமாணம் ஏனும், அதே மாதிரி ஜிக்கு வந்து பினும், E²/4πε0 சின்னு வச்சுருக்கோம். ஏபிசின்னு எடுத்துருக்கோம். இப்போ சிக்கு எனது திசைங்கிறதால ஒளியின் திசைவேகம், அது திசைவேகம் LT/-. ஜி வந்து ML3T/-. இதுக்கான பரிமாணத்தை பண்ணிட்டு இருக்கோம். சி ஸ்மால் சி இதுக்கான பரிமாணத்தை பண்ணிட்டு இருக்கோம். E²/4πε0 வந்து இந்த வைப்பை பண்ணிட்டு இருக்கோம். E²/4πε0 வந்து இந்த பரிமாணத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு F Q1Q2/4πε0 கற்றுக்கலாம். அதில் Q1Q2 போல E போட்டுருக்கோம். E²/4πε0 அப்படிங்கிறது இன்ட்டு R². இப்போ இந்த இதுக்கு மட்டும்தான் நமக்கு பரிமாணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா FR²ன்னு வரும். நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா E²/4πε0 மட்டுங்களா. அப்போ இதுக்கான பரிமாணம் வந்து இதுக்கான பரிமாணம் சமமாக. அப்போ FR²க்கு என்ன பரிமாணம் அப்படின்னா உங்களுக்கு MLT/-2 வந்து திசைக்கும் ஆறு தொலைவு. அப்போ தொலைவுக்கு எல், R² L² வரும். அப்போ ML L² L³ T/-2 தான் இங்கே கொடுத்துருக்கோம். இது எப்படி வந்து இங்கே சொல்லியிருக்கோம். சரி, அப்போது எல்லுக்குள்ள பரிமாணத்தில் பாருங்கள். எல்லு இங்கே 3B ப்ளஸ் வருது, ஏன்னா இங்கே கசைன் இருக்குது. அடுத்தது 3C வரும், இப்போ ப்ளஸ் 3C. ஏன்னா அந்த எல்லு வந்து அடிமான சமம் வந்து அடுக்கு போட்டோம். அடுத்து எம்முக்கு இங்கே என்னென்னா உங்களுக்கு பி, இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு அடுத்தது வந்து டிக்கு அது எம்முக்கு வந்து இங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு சி இருக்குது. ஸோ பி ப்ளஸ். சரியா? அடுத்து டிக்கு வந்து என்னென்னா இங்கே பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத இங்கே இருக்க பார்க்கலாம் அந்த அடுக்கு. அடுத்து டிக்கு வந்து என்னென்னா இங்கே மைனஸ் சி இருக்குது, இங்கே -20B -2B -2C. பரிமாணம் எப்படியே போகிறோம். இங்கே எல்லுக்கு வந்து 1, அதே மாதிரி எம்முக்கு என்னது 0, எல்லுக்கு 1, T4 இல்லை. இதான் வந்து எல்லுக்கான பரிமாணம். இது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ A + B + C இந்த பக்கம் 1 இருக்கால 1 = 1. அடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஓகேவா? அதெல்லாம் மைனஸ் பி தான் இருக்குது. ஸோ -B + C. ஸோ -B + C = 0. அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா டிக்கு வந்து -A -2B -2C. இந்த இடத்துல என்னது 0 இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து மைனஸை பொதுவாக எடுத்துக்கலாம். மைனஸை பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த பக்கம் கொண்டு வரும்போது A + B B + 2C தான் வரும். அதாவது இப்படி போட போகிறோம். -A -2B -2C = 0. ரெண்டு பக்கமும் நம்ம மைனஸ் நம்பரில் போனால் என்ன வரப்போகுது? A + 2B + 2C = 0 ஆகும். சரி, இப்போ எதாவது தீர்வு வச்சுக்கலாம். இங்கே வந்து என்ன வரும்? B = C வரும். சரியா? இப்போ B = C போட்டு இந்த இடத்துல போட்டோம்னா A + 3C + 3C = 1 வரும். அப்போ இதுலேருந்து என்னென்னா உங்களுக்கு 6C = M - C வரும். அப்போ இதில் பண்ணிட்டு எல்லாத்தையும் தீர்த்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு என்னது A வந்து -6 வருது, B வந்து 1/2 வருது, C வந்து 1/2 வருது. அப்போ ஏக்கு மேலே -2 போடும்பொழுது உங்களுக்கு வந்து இதில் போட்டோம் ஏக்கு. அப்போ -2 என்ன வரும்னா X⁻² வரும். ஜிக்கு என்னது உங்களுக்கு பவர் 1/2. அதே மாதிரி E²/4πε0 வந்து 1/2. இப்போ இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே வந்துடும் 1/2னா.
மைனஸ் டூனா 1/c². 1/c². அந்த டைம் ரூட்டுக்குள்ளே வரதால ஜியும் இஸ்கேபி 1/2 பவர் 1/2 வரதால ரூட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா 1/2 ஹோல் பவர் 1/2 ஸ்கொயர் ரூட். அப்போ இதுதான் நீளத்துக்கான சரியான அந்த பரிமாணங்கள் கொண்டுள்ள அளவீடுன்னு பார்த்தோன்னா 1/c² இன்ட்டு √(g²/4π h0) அல்லது 1/c² இன்ட்டு ge²/4π h0 ஹோல் பவர் 1. ஏன்னா ஹோல் பவர் 1 ஆன்சர் வருது.